ஊறுகாய் போட்டு வாங்க மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ஊறுகாய் போட்டு 13 நாள் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 நாள் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் கடையிலேருந்து வந்த உடனே கலர் கொடுப்பேன். அது காட்டியிருப்பேன் 2-3 முறை. டெய்லியாக ஒரு 4-5 நாள் பண்ணியிருப்பேன். அப்புறம் அப்படியே விட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேங்க எண்ணெய் ஊற்றி, இது பெருங்காயம் சரி அது ஊற்றணும். வெந்தயமும் கடுகும் போட்டுருவாங்க. இந்த கப்பில் 1/2 கப்பு வெந்தயம், 3/4 கப்பு கடுகு. ஏன்னா அதில் வந்து நம்ம தாளித்து கொட்டல எதுவுமே. கடுகு நல்லா இதாகட்டும். நாளைக்கு வந்து பிரதோஷம், எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடுகும் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்க, இந்த பெருங்காயம் போட்டு இந்த வெந்தயம் கடுகு போட்ட உடனே அவ்வளோ சூப்பர் வாசனைங்க. பண்ணிடலாங்க. இன்றைக்கி சமையல் வந்து நல்லா எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 10 நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு டெய்லியாக வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ டைமே பற்ற மாட்டேங்குது. சும்மா தான் இருக்கிறப்ப கடையில் கொஞ்சம் தைக்கிற வேலை இருக்கிறதுனால இதை பண்ணிகிட்டு இருக்கேன். கீரை, நம்ம செடியில் விட்ட கீரைங்க வந்து பொன்னாங்கண்ணி கீரை, பசலாக்கீரை, அப்படியே சும்மா வடகம் போட்டு, நம்ம தாளிப்பு வடகம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, பூண்டு போட்டு பொரிச்சு வச்சுக்கிறேன். சாதம், ரசம், தக்காளி ரசம், சிம்பிளான மேட்டர் தான். குழம்பு இருக்குது, பழைய குழம்பு. சரி, இப்போ நம்ம அதுக்கு கீழே இறக்கி வச்சிடலாங்க. இது ரோஸு, பன்னீர் ரோஸ் கேட்டேன். இவங்க பன்னீர் ரோஸ்லேயே இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணியில் அழைச்சிட்டு வந்து அதை வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து அடியில் அந்த பாத்திரம் வந்து ஓட்டை, கீழே தண்ணி படுமேன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் இருந்ததுக்கப்புறம் எடுத்து காட்டன் போட்டு வச்சுட்டு போயிடலாம் கடைக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கிறேன். பாருங்க, ஊறுகாய் பாட்டிலேருந்து எண்ணெய் பாட்டில் வந்து ஒரு 50 பாட்டிலு, 200 கிராமு 1/4 கிலோ பிடிக்கிற மாதிரியும், 1/4 லிட்டரும் 200 ml பிடிக்கிற மாதிரியும் பாட்டிலு. அதில் வந்து கடையில் பாதி இருக்குது. நேற்று கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது இதில் 25 இருக்குது. இன்னும் 25 கடையில் இருக்குது. நேற்று வந்து அவ்வளோதான். என்னால் வெயிட் மிஷினு கடையிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் சரியாக போயிடும் டைமு தூக்கிட்டு வர்றதுக்கு. அதனால் வெயிட் மிஷினு அது பையில் இருக்குங்க, அந்த பையில் இருக்குது, தூக்கிட்டு வர்றதுக்கு சரியாக போயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வர்றதுனால, என்னால் மேலே 3ஆவது மாடி ஏறி வர்றதுனால வெயிட் மிஷினு, இந்த பாத்திரம், வேறு என்னவோ எடுத்துகிட்டு வந்தேன். மளிகை ஐட்டம் கொஞ்சம் வாங்கினதெல்லாம். அதில் வந்து இந்த எண்ணெய் தாளித்து வச்சது காட்டு கப்பான்னுது. ஏன்னா நான் நைட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஊறுகாய் எண்ணெய் எல்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, சரி போயிட்டு நேற்று மிஷினில் கட் பண்ணி வச்சதோட சரி, கொஞ்சம் வெளியிலேருந்து பாட்டிலுங்க, சில பாத்திரம், எண்ணெய் வடிகட்டுறது, இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு கடையாக ஏறி இறங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். அதனால் நல்லா கொஞ்சம் வேலைங்க. நம்ம இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தங்கம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம்.
திறந்த உடனே வாசம் கம 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 கம. நம்ம என்ன பாருங்க, காயடியில் இருக்கா ஃபுல்லாக எண்ணெய் மிதக்குது. சூப்பராக இருக்குதுங்க. ஐயோ வாசம் இது இதான உடனே அப்படியே கம்ம கம்ம கம்மன்னு போகுது. சூடாகவே அதை கூப்பிட்டு அந்த வாசம் எனக்கு கையை விட்டு அள்ளி திங்கலாமா அப்படின்ற அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு வாசம் வருது. அது சூடாக எடுத்து எண்ணெய் எதில் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஆட்டும் எடுத்து அழிச்சு சும்மா அந்த பெருங்காயம் ஆல்ரெடியாக தூள் பெருங்காயம் போட்டிருப்பேன். தூள் பெருங்காயம் போட்டு தான் கலக்கி எல்லாம் வச்சேன். அது வறுத்து பொடியோட இப்போ தாளிச்சு கொட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம பெருங்காயம் போட்டு கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கிறேன். போட்டு தாளித்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சூடு கம்மியாகட்டுங்க. ஏன்னா தாளித்து நம்ம சூடாக இருக்கிறத அப்படியே கொட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருப்பேன், அப்புறம் கிளம்பிடுவேன். அது சூடாக இருக்கிறத நம்ம கொட்டினா அவ்வளோ அந்த வேர்வு தண்ணி மாதிரி இதாகிடும். அதனால் அது ஒரு பக்கம் ஆட்டும். நம்ம ஒரு பக்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாட்டில் இப்போ வந்து 1/4 கிலோ பாட்டிலுக்கு மேலே இருக்கும். இது பெரிய பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி மாங்காய் ஊறுகாய் தானே கொஞ்சம் பெருசில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு டக்குன்னு விலை ஏற்றிட்டாங்க. இந்த தம்பி கொண்டு வந்து கொடுக்குறேன்னா இன்றைக்கி அது பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு வெங்காயம் எடுத்துடணுங்க. ஏன்னா அந்த 2 ஊறுகாயும் இப்போ நமக்கு அவசியம் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் பவுட்ரு போட்டு நல்ல வெல்லம் கலக்கி அன்றைக்கி அதையும் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஊறுகாய் ஐட்டம் பொடி ஐட்டம் நம்ம தக்காளி சாத்துக்கு என்ன அன்றைக்கி வந்து நைட்டு போட்டோம் இல்லைங்களா, அதுவும் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நமக்கு தேவையில்லை, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்டாண்ணா. புதினா போட்டு அது 2 பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்குறேன். எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வச்சிடலாம். இன்றைக்கே எடுத்துகிட்டு போகலன்னா இன்றைக்கி இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து மறுபடியும் கட்டி வச்சுட்டு வடகை இன்றைக்கி வெயில் அடிக்குதுன்னு எடுத்து வச்சேன். பயந்துட்டு தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வச்சுட்டு எல்லாமே வந்து நாளைக்கு இந்த கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலாம். கலை பாய். யாராவது வந்து ஊறுகாய் தேவைப்படுறவங்க, ஏன்னா நான் இன்னும் வந்து நம்பர் கொடுக்கல, வாட்ஸ்அப் நம்பரில் தான் இருக்கும். யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட் பண்ணிக்காங்க. 8015597691. யாராவது இந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊறுகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டாலே நாங்கள் கொடுக்குறோங்க, அனுப்பிச்சி வைக்கிறோங்க. எல்லா ஐட்டம் அதாவது வந்து கம்பு பொடி, வெள்ளை சோளம் பொடி, இதெல்லாம் வந்து நம்ம கூழ் காசி குடிக்கிற மாதிரி, ரவை உப்புமா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஊறுகாய் இடத்துல வந்து நம்மக்கிட்ட இப்போ 2 ஸ்டாக் இல்லை, மீதி எல்லாமே இருக்குது. அது ரெடி ஆகிடும். சனிக்கிழமை வாங்கிட்டு வந்து நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்லன்னா அது உடனே உரித்து நம்ம அப்படியே போடுறது தான் பூண்டு வெங்காயம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாளில் ரெடி ஆகிடும், 2-3 நாளில். அது எண்ணெயில் பொரித்து நம்ம எண்ணெயிலே பொரித்து எடுக்கிறதுனால உடனுக்குடனே நமக்கு வந்து புளி ஆல்ரெடியாக கரைச்சி கொதிக்க வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இருக்கிறதுனால டக்குன்னு அது வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து பொடி ஐட்டங்கள் வந்து முருங்கைக்கீரை பொடி இருக்குது, கருவேப்பிலை பொடி இருக்குது, பூண்டு பொடி இருக்குது, நெல்லிக்காய் பவுட்ரு, ஜூப்பு நம்ம சூப் போட்டு குடிக்கிற மாதிரி, ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி நல்ல வெல்லம் கலந்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயம் பொடி இருக்குது, பருப்பு பொடி மாதிரி அது சின்ன வெங்காயம் பொடியும் அதையும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. தாளிப்பு வடகம், பிரியாணி மசாலு இதெல்லாமே இருக்குங்க. இதெல்லாமே பொடி ஐட்டம் தான், எல்லாம் கடையிலே இருக்குது. நீங்கள் யாராவது இப்போ நான் சொன்ன நம்பருக்கு 8015597691 இந்த நம்பர் வந்து நான் சொல்கிறத நோட் பண்ணிவிட்டு யாராவது தேவைப்படுறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக இல்லை ஒரு ஹாய் மெசேஜ் ஏதோ ஒன்று போடுங்க.
ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் தமிழ் மட்டும்தான், தமிழ் தடுமாட்டம் அந்த மாதிரி தான் நான் படிச்சுக்குவேன். தமிழில் இன்றைக்கி வந்து ஒரு கால் பண்ணுங்கள், ஒரு மிஸ்டு கால் விடுங்க, நான் வந்து கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டுக்கிறேங்க. பாய்.